ரமலான் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யலாம்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு இசையமைப்பாளர். இஸ்லாம் மதம் வந்து இசையை வந்து ஏத்துக்குதா இல்லையா? இது ஒரு பெரிய விவாதம் தான். இந்த சூழல்லையும் கூட அவருடைய அந்த நோன்பு, தீவிர நோன்பு கூட சமீப நேரத்துல வந்து அந்த தகவல்கள் வந்து அதிர்ச்சியா இருந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம. ஸோ இதை வந்து எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு? நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்க அதை? இப்போ ஹலால் முறையில் செய்யப்படும் போது அந்த வழி வந்து அந்த உயிருக்கு தெரியாமல் செய்வது ஒரு முறை. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருக்கிற பிளட் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். ஆனா வந்து இப்போ சமீபத்துல கூட அந்த ராமசீனிவாசன் கூட ஒரு ஹோட்டல்ல போய் இந்த ஹலால் உணவை இஸ்லாமியர்களுக்கானது நாங்க ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற கேட்டாரு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மத ரீதியா பாக்குறாரு தவிர மத ரீதிக்கு அப்பாற்பட்டு. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இசையமைப்பாளர் திரு தாஜூர் இருக்காங்க. ரமலான் நோன்பு இருக்கிற இந்த நேரத்தில் ரமலான் முபாரக்னு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆல்பத்தை வெளியிட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், இந்த ஆல்பத்துடைய நோக்கம் என்ன? இந்த ஐடியா எப்படி வந்தது? நான் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் பற்றி அந்த யூஸ்வலாக என்ன ரமலான்றது சொல்லணுன்றது விருப்பம். அது மாதிரி ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டேன். அது எப்படின்னாக்கா, ரமதான்ன்றது ஒரு புனிதமான ஒரு இது. அது குறிப்பாக அந்த முஸ்லீம்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதம் போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக அதோட ஒரு சுவைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த ரமலான் மாதம் அந்த நோன்பு காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது அந்த 30 நாள் போகிறதே தெரியாது, டக்குன்னு போயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதை வச்சு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இந்த அரபு கண்ட்ரிகளில், வெளிநாடுகளில் குறிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரமதான் முபாரக் அப்படின்ட்டுன்னு அந்த பாடல் பேர். இப்போது நான் பண்ணியிருக்கேன் ஒன்று, அதே இதுதான். பட் இதில் என்ன கான்செப்ட் பண்ணனாக்கா, ரமலான்ன்றது எப்படி ஒரு மீடியம் பர்சன், ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்பில் எப்படி ரமதான் இருக்குது, அதுவும் குறிப்பாக ஒரு சொகி பாய், அதாவது சாப்பாடு கொடுக்குற ஒரு பையன், பட் அவன் நோன்பு இருக்கான், பட் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கான் அப்படின்றது எப்படி இருக்கும், அவனுடைய மனநிலை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் அப்படின்றது பதிவு பண்ணணுன்னு ஒரு யோசனை இருந்தது. ரெண்டாவது, கிளைமேக்ஸில் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரியும், பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும், மனித நேயம் தான் அப்படின்ற மாதிரி அந்த இதை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். அது பெரிய வரவேற்புகிறது. கிட்டத்தட்ட போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து 12K வியூஸ் போச்சு அந்த இது. ஸோ எல்லாரும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணுறாங்கன்றதை சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ அதுதான் இந்த பாடலை கேட்கறதுக்குன்னு எதுவும் ஒரு வழிமுறை இருக்கா? இப்போதான் இந்த டயத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு? அப்படி இல்லை, எப்பயும் கேட்கலாம். பட் அந்த ஆக்சுவலாக ஒரு விஷயம், தீபாவளி அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாருமே என்னென்ன பண்ண போகிறோன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கிறிஸ்மஸ்னாலும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், முதல் நாள் நைட்டு நம்ம சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னு. பட் ரமதான் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சில பேர்த்துக்கு தான் தெரியும். அதை சொல்லணும்னு என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். ரமலான் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யலாம்? ஓகே. பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு மாதம் வந்து ஒரு கடுமையான நோன்பு இருந்து, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் இந்த ரமதானில் எல்லா விஷயத்துலையுமே சரி. இந்த பசியின் அருமை தெரியணும், அடுத்தவங்களுடைய பசி, ஒரு ஏழை இவங்க வந்து எப்படி பசி இருக்காங்க, அவங்க அந்த அருமை தெரியணுன்றது ஒன்று. ரெண்டாவது, தன் ஆசாபாசங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதம் வந்து மூட்டை கட்டி வைக்கணுன்றது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக மற்ற நாட்களில் வந்து ஒரு காலையில் ஒரு 3:30க்கு எந்திரிச்சு சமைச்சு அப்புறம் ஒரு 4:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த நோன்பு இருந்துட்டு திருப்பி 6 மணிக்கு 6:30 மணிக்கு நோன்பு இருக்கிறது சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல், எச்சி கூட முழுங்காமல், இது வேறு நாளில் பாசிபிளானா அது ரொம்ப கஷ்டம். நானே வந்து நோன்பு முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அது அவ்வளோ இதாக இருக்கும். பட் அந்த டைமில் அது என்னன்னு சொல்கிறதுன்னு, இட்ஸ் மேஜிக்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த மனநிலை இருக்கும்.
இதுதான் இந்த இவ்வளோ 30 நாள் இப்படி இருந்துட்டு அன்னைக்கு என்னன்னாக்கா இட்ஸ் ஃபுல் இது யூ கேன் அந்த அந்த இதுல இருந்து வந்து நல்லா சாப்பிடணும். அன்னைக்கு நோன்பு இருக்கக்கூடாது. ரமதான் அன்னைக்கு நீங்க கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன பண்ணக்கூடாது நீங்களே? அன்னைக்கு நோன்பு இருக்கக்கூடாது. ஓ அன்னைக்கு இட்ஸ் டெஃபினெட்லி யாருமே நோன்பு இருக்கக்கூடாதுன்றது. சில பேர் நான் இன்னும் கூட இருக்கேன்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுதான் கண்டிஷன். 2வது நோன்பு இருக்கும்போது பாருங்களேன், எப்படி கண்டிஷன்னா, இந்த 6:30 அந்த டிஃபர் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கு அந்த நோன்போட டைம் ஒவ்வொரு ம் நாள் ம் ம் அது முன்ன பின்ன வரும். 6:30க்கு இருக்கும். இல்லாட்டி 6:25 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நோன்பு இது எப்படி இதாகுதுன்னா, ஆ இன்னைக்கு 6:30ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6:30க்கு ஷார்ப்பா சாப்பிட்டே ஆகணும். அந்த நோன்பை ஃபினிஷ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் உனக்கு என்ன கிடைக்குதோ, ஒரு தண்ணியோ இல்லை ஒரு பேரிச்சம்பழமோ ஓ முடிச்சாகணுன்றது இட்ஸ் கம்பல்ஷன். இல்லை எனக்கு ஒன்றும் டயர்டா இல்லை, நான் இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. அதுதான் நோன்புடைய ஓ கட்டாயங்கள்ல சில உண்மை விஷயங்கள். ம் ஆமா. அதே மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். அன்னைக்கு அந்த எந்த ஒரு கட்டுப்பாடு இது இல்ல. ரொம்ப இவ்வளோ நாள் இருந்த இல்ல, நீ ஃப்ரீயா இரு அப்படின்ற மாரி கடவுளே சொல்லியிருக்காரு. ஓஹோ அதுதான். ஆ. இப்போ எல்லா இஸ்லாமியர்களும் இதை கடைபிடிச்சு ஆகணுமா? அப்படி இல்லாத கடைபிடிப்பாங்களா? கடைப்பிடிச்சு ஆக வேண்டியது கட்டாயம்ன்றது தான் இருக்கு. பட்டு அதுலயும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சில பேர் டிராவல் அதாவது பயணத்தின் போது நோன்பு வேண்டிய அவசியம் இல்லை. ம் அதே ம் மாரி உடல்நிலை சரியில்லாத பொழுதும் இருக்கு. அதே மாரி பெண்களின் சில இந்த இருக்கும்போதும் இருக்கக்கூடாதுன்றது இருக்கு. பட்டு இன்னைக்கு வந்து அதை தாண்டி எல்லாருமே இருக்காங்க. பயணங்கள்லயும் இருக்காங்க எல்லாருமே. கட்டாயம் இல்ல பயணங்கள்ல. ஆனா, அந்த இது இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. அந்த பயனை அடையணும்னு எல்லாரும் அவங்களுடைய இதுல இருக்காங்க. பொதுவா இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது ஒரு அது இசை அப்படிங்கிறதே வந்து அது எதிரா ம், ஒரு இதா ம், எல்லாரும் சில இடங்கள்ல வந்து அத ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ம், நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு இசையமைப்பாளர். ம், ம், இஸ்லாம் மதம் வந்து இசைய ம். வந்து ஏத்துக்குதா? இல்லையா? இது ஒரு பெரிய விவாதம் தான். அதுக்கு நெறைய பேர் ஒரு நல்ல அழகான பதில்கள்லாம் குடுத்துருக்காங்க. கவிக்கோவையெல்லாம் குடுத்துருக்காங்க. அதாவது இசை ஹராம்ன்றது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு கேளிக்கையும், ஒரு ஒரு என்டர்டெயின்டா இருக்கும்போது தான், அந்த என்டர்டெயின்டா ஒரு மனித கண்ட்ரோல் இல்லாம மீறி போகுது இல்லையா? அந்த அந்த மாரி போகக்கூடாதுன்றது தான் இசைய அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போ நாம்ப ஒரு சில விஷயங்கள் நெறைய விஷயத்துக்கு பண்றோம். ஒரு இப்போ நாகூர் சாங்ஸே நெறைய இருக்கு. நாகூர் சாங்ஸ்ல என்ன இருக்குன்னாக்கா, பெரியார் பிலால்னு ஒருத்தர் நம்மளுடைய இதுல இருக்காரு. அவரோட ம். ஹிஸ்டரி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா, இப்ப இருக்கிற பசங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி இருக்கும் தெரிய வாய்ப்பில்ல. பட் இவர பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுதே. இப்படி இந்த பாட்டுல நானெல்லாம் கேட்டு அவருடைய அவர் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்னு புரிய வருது ஈஸியா. ஒரு படிப்பினை ஒரு சொல்லிக் குடுக்குற ஒரு விஷயத்த தான் இசையா பார்க்கணுமே தவிர, அது ஒரு பெரிய கேளிக்கையா பார்த்தா அது சரியில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல வந்து பிஸ்மில்லா என்று ஆ ஆரம்பம் செய்யுங்கள். ஆமா. அன்பாளர் அல்லாதான் அருளாளர் அருளாளன் அல்லாதான் அல்லாதான். ஆமா. அப்படிங்கிற பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ஆமா, ஆமா. பாத்திமா வளர்ந்த கதை ம். உனக்கு தெரியுமா? வாவ்! ம். இதெல்லாம் வந்து இப்ப நானு ஆமா, படிக்கும்போது ஆமா, நான் ஆமா, கேட்டு ஆமா. வளர்ந்துருக்கேன். ஆமா, இதெல்லாம் என்ன தெரியுது? இது என்ன ஒரு ஜாலி ஆமா. எனக்கு என்டர்டெயின்டா அது இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னு அப்படி தோணுது. இல்லையே. அதுல அது வந்து அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? வரலாற பாத்திமா அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது தோணுது. வளர்ந்தாங்க? என்ன பண்ணாங்கன்றது தான். இத தான் பார்க்கணுமே தவிர, அந்த இடத்துல அந்த இசையா பார்க்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா மதங்களுக்கும் இசை ஒரு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கு. வழிகாட்டியா இருக்கு. ஒரு இருக்கு. ஷார்ட் வே ஆஃப் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரிய வந்து ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, அது சும்மா இப்படி உட்காந்துட்டு அவரு இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாருன்னு சொல்றது வந்து எ கேட்கக்கூடிய நேரம் இருக்கா? மனது இருக்கான்னுலாம் தெரியல. பட் இந்த மாரி ஒரு அவங்களுக்கு பிடித்த ஒரு வழியில சொல்லும்போது, அது எளிமையா போய் சேரும் அப்படின்றது என்னுடைய யோசனை. சூஃபி இலக்கியம் வந்து இசையை முன்னிறுத்துதா சார்? இருக்கு. கண்டிப்பா இருக்கு அந்த இதுல. ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரிதம் ஒரு இது வந்து இருக்கு அந்த இதுல. இப்ப இந்த இந்த நேரத்துல வந்து ம், இஸ்லாமியர்கள் வந்து அந்த உதவி செய்யறத வந்து ம், ஒரு ம், முக்கியமான ஒரு பகுதியா ம், ம். வச்சிருக்காங்க. ஆமா. இது வந்து ஒரு ஏழை முஸ்லிம் இந்த ம், இதே தொழுகைய வந்து ம், கடைபிடிப்பாரா? 5 வேளையும் தொழுவாங்களா? இல்ல தொடர்ந்து வேலையில் ம், நிமித்தமா இருக்கிறவங்க 5 ம். வேளையும் தொழுதுருவாங்களா? இதுல என்னன்னா, ஏழை, பணக்காரன், பிஸியா இருக்கிறவன், பிஸியா இல்லாதவன், இவங்களுக்கு எல்லாமே பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு ஏழையாக இருந்துட்டு படிக்கக்கூடாதுன்னெலாம் நமாஸ் படிக்காமல் இருக்கணும், தொழுகை இல்லாமல் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. ஓ. ஸோ கம்பல்சரி இட்ஸ் இதுதான். ரமலானுடைய ஸ்பெஷல், அதாவது இந்த மத வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் விரும்பக்கூடியது வந்து நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது. ஆமாம். இது எப்படி இதோட சிறப்பு என்ன, இது எப்படி தயார் பண்ணுறாங்க? ஓகே. ஏதாவது இன்னைக்கு காலையிலேருந்து சுமார் ஒரு 3:30-4 மணிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4-4:30 நோன்பு பிடிக்கிறாங்க. ஈவினிங் 6:30 முடிக்கும். இந்த 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அந்த இது. அந்த நேரத்தில் அது அவங்களோட எனர்ஜி எல்லாமே குறைஞ்சி தான் இருக்கும். இந்த நோன்பு கஞ்சின்றது என்னன்னாக்கா, இந்த ஒரு ஷார்ட் டைமில் ரொம்பவும் அவங்களுக்கு இந்த இப்போ எடுத்தோடனே இவ்வளோ நேரம் பசி சாப்பிடாமல் இருக்காங்க, எடுத்தோடனே ஹெவியாகவும் சாப்பிட்றக்கூடாது. அப்போது உடனே அந்த ஃபங்க்ஷனிங் இது டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக ஒரு லிக்விட் ஃபார்மேட் ஆஃப் ஒரு நல்ல எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஒரு ஃபுட்டாக தான் அந்த இது. அது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும் அதில், அந்த பாசிப்பயிறு, அந்த இது ஒரு ரைஸ் கொஞ்சம் இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி, இன்ஸ்டன்ட் சக்தி தரக்கூடிய ஒரு விஷயமா அந்த நோன்பு கஞ்சி. அது எனர்ஜி ஃபுட்டு, எனர்ஜி ஃபுட்டு, ஒரு எனர்ஜி ஃபுட்டு. அது டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஃபுட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சாப்பிட்டாவே ஒரு நிறைவு கிடைச்சிரும் நம்மளுக்கு அந்த இது. ஆனால் அந்த என்ன ஆச்சரியம்னா, இந்த ரமதான் இதில் பார்த்த இப்போ சமீப காலமாக எப்படி ஃபாஸ்டிங்னா தான், அதாவது நோன்பு பிடிக்கிறது தான் ரமதான் இப்படி இருந்தது மாதிரி, இப்போது இந்த ரமதான் வந்தாலே ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு திறக்கக்கூடதுக்காக நிறைய விஷயங்கள், புது புது அந்த ஃப்ரைடு விஷயங்கள்லாம் இருக்காங்க. மணடையில் இப்போ ரீசெண்டாக போய் பார்க்குறேன், தெருவே இல்லை ஒரு 4 மணிக்கு 4 to 6 அதுதான் டைம். நீங்கள் பாருங்கள், மறக்காமல் மணடி ஸ்ட்ரீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கணும். நீங்கள் போய் வீடியோ எடுக்கிறதுக்கே அங்கே ஒரு சின்ன இடம் கூட இருக்காது. இருக்கிற சென்னையில் இருக்கிற அத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொஃபஸருங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. எல்லாம் அந்த மெட்ரோ ட்ரெயினில். அங்கே ஒரு ஃபுட்டு கிடைக்கிறது வந்து எங்கேயுமே அந்த ஒரு டேஸ்டியான ஃபுட்டு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஆக்சுவலாக இந்த நோன்புதாரர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதோடைய சுவையும் அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும்தான், மற்ற டைமில் அது இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக போய் சாப்பிடணும். அது அவ்வளோ ஒரு ஒரு இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இந்த ரமதான்னாக்கா இந்த ஹலீம் சொல்லுவாங்க. ஹலீம்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹைதராபாத் பேஸ்டு இது. அதுவும் இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இந்த ரம்ஜான் வந்துட்டா ஹலீம் வேணும்ப்பா, எனக்கு கஞ்சி வேணுமா அப்படின்றது, அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஹலீம்னு சொல்றது வந்து அது எப்படி தயார் பண்றாங்க? ஹலீம்ன்றது இட்ஸ் எ பியூர் ஒரு மட்டன். அது 2 ஹலீம் இருக்கும், சிக்கன் ஹலீமும் இருக்குது, மட்டனும் இருக்குது, அஃப்கோர்ஸ் வேற இன்னொன்று இருக்குது. இந்த ஹலீம்ன்றது மட்டன் ஹலீம் தான் ஃபேமஸ் ஆன ஒரு இது. அதுவும் தான் இப்போ எப்படி நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கோம், அதுக்கப்புறமும் சின்னதாக சாப்பிட்டு திருப்பி சாப்பிட தோணாது. ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக சாப்பிட முடியாது. ஒரு ஜூஸு, ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்டாலே திருப்பி ஃபுல்லாகிடும். இப்போ இந்த டைமில் அந்த ஒரு 30 நாள் ஒரு இது தேவை இல்லையா, எனர்ஜி தேவை இல்லையா அந்த பர்சனுக்கு. அதனால் இட்ஸ் மட்டன்றது அந்த ஃபுல்லாகவே மட்டனை ஒரு பல மணி நேரங்கள் அந்த இது பண்ணி பேர்ன் பண்ணி அதோட ஒரு எசென்ஸாக அது இது மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய சக்தி தரும். அந்த மாதிரி தான். பட் வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். அது சும்மா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலேயும் சாப்பிட முடியாது. அது ஒரு எனர்ஜிக்காக ஒரு விஷயம் தான். இந்த உணவே வந்து ஒரு மத தொடர்பே ஏற்படுத்துது. எல்லாரும் வேற்று மதமா சேர்ந்தவங்க எல்லாம் நோன்பு கஞ்சி சாப்பிட்றது சரி, இந்த பிரியாணி சாப்பிட்றது, இந்த ஹலீம் இதெல்லாம் சாப்பிட்றது சரி, இது ஒரு பெரிய ஒற்றுமை அடையாளமாவே இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் இருந்தால் இன்னும் சந்தோஷம், இதுலேயும் இருக்குது. நீங்கள் ரஹ்மான் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த நேரத்தில் அவருடைய இறை வழிபாடு எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் அவர் என்ன எப்படி தொழுகையை வந்து நடத்துவார்? ஓகே. அவர் ஃபாஸ்டிங் விஷயத்தில் ரொம்ப பக்கவாக இருப்பார். இப்போ நாங்களே எங்கேயாவது எப்போ காரணம் கிடைக்கும், எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோன்னா ட்ராவலில் இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நாமெல்லாம் எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் சரி நீ ஒரு நாள் இன்னைக்கு விட்டுட்டு மற்ற நாள் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும். பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த இதில். அப்படியே 30 நாள்னா 30 நாள் சாலிடாக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ரம்ஜான் முடிந்து ஒரு 4-5 நாள் இருக்கக்கூடியது சில பேர் இருந்தால் இருக்கலான்னு அதையும் கடைப்பிடிப்பார் அவர்.
அது இல்லாம இந்த நோன்பு முடிந்த நோன்பு 4-5 முடிந்து நாளுக்கும் நோன்பு முடிந்து அதுக்கப்புறம் சில நாள் வைக்கக்கூடிய சில வரலாறுகள் இருக்கு. அதையும் அவங்க கடைபிடிப்பாரு அந்த மாதிரி. அது இல்லாம ஒரு ஜென்ரலாவே வழக்கமான நாட்கள்லயே அவர் வந்து சில நாட்கள் நோன்பு இருப்பாரு அவர் தனியாவே. ஓ அவராவே இப்ப எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வேறு மற்ற நாட்கள்லயும் மற்ற இருப்பாரு. நாட்கள்லயும் இருப்பாரு. என்ன ஃபுட்டு அவர் எப்படி எடுத்துக்குவாரு இந்த நோன்பு சொல்லுங்க. நாட்கள்லயோ அல்லது நோன்பு நாட்கள்ல எப்ப எல்லாருமே அது காமன் தான். ஈவினிங் ஆனா அந்த ஒரு கஞ்சி, ம், ம், ரமதான் நோன்பு கஞ்சி ம். ப்ளஸ் அதோட ஃப்ரூட்ஸ் அந்த இதுதான். அவரு ஃபுட்டுல ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல. அவரு ம். நார்மலான இது. ஃபிஷ் அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம். இல்ல இந்த இவ்வளவு ரெக்கார்டிங் அதுன்னு போயிட்டு இருப்பாங்களே இந்த நேரத்துல 5 வேளை தொழுகிறதுக்கு அவருக்கு நேரம் ஒதுக்கிக்குவார். ஏன் கண்டிப்பா. அது ரொம்ப பர்ஃபெக்ட்டா அதுல எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே அவரு ஃபிக்ஸ் பண்ணுவாரு. நோன்பு காலத்துல மற்றவங்கள்ட்ட தொடர்பு கொள்றதெல்லாம் எப்படி வச்சுக்குவாங்க? முக்கியமான வேலைகள் இருந்தா ஓகே. ம். மத்த நேரங்கள்ல அந்த தொழுகை இந்த 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 1 மாசம் வந்து ரொம்ப சின்சியரா இருக்கணுன்றது ஒரு இது இருக்கு. ம். தொழுகையும், நோன்பு இந்த மாரி அத அதிகமா கடைபிடிப்பார். இந்த சூழல்லையும் கூட அவருடைய இந்த நோன்பு தீவிர நோன்பு கூட சமீப நேரத்துல வந்து அந்த தகவல்கள் வந்து அதிர்ச்சியா இருந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனது. ஸோ இதை வந்து எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு? நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்க அதை? உங்களுக்கும் தெரியாது அது என்னன்றது. அப்புறம் தான் இப்படி நானும் செய்திய பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கேட்டதுல சின்ன ஒரு விஷயம் தான். அப்புறம் வீட்டுக்கு உடனே வந்துட்டாங்க. பட் அதுக்குள்ள மீடியால வேற மாரி இது பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல. சின்ன விஷயம் தான் அது. அவருடைய துபாய் ஸ்டுடியோ வந்து பத்தி கேள்விப்பட்டீங்களா சார்? அவருடைய ஸ்பெஷலா இருக்காமே அங்க எல்லாமே ரெக்கார்டிங். இவரோடது இல்ல அது. ம். இவரு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஓஹோ! டிசைன் பண்ணி அதை எல்லாமே A to Z அவரு பண்ணி கொடுத்தாரு. அது சவுண்ட்ஸா இல்ல எப்படி சார்? அந்த டெக்னாலஜியை கேட்குறேன். ஒரு மாடர்ன் ஸ்டுடியோ அது. ஆ. இவருக்குன்னு ஒரு தனி ரூம்லாம் இருக்காங்க. ஏன்னா இளையராஜா அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அது வந்து துபாய் கவர்மெண்டோடது. ஓ துபாய் கவர்மெண்ட் வந்து ஆ ஆ ஒரு வேர்ல்டு எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்டுடியோவை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. அது இவரு டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இஸ்லாமியர்கள் உணவுகளை வந்து இஸ்லாமியர்கள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எதுவும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கா? இல்லையே. இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரமதான் மாசம் நோன்பு இருந்து மண்ணடி நாங்க தெரு. சாப்பிட்றதுக்குன்ட்டுன்னு. பட் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய ஃபுட்டு அதாவது இதற்கான தயார் செய்யறத வந்து எல்லாருமே இப்போ அனைத்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல கண்டிப்பா அதை ஷூட் அதை பண்ணணும். நீங்க டெஃபினட்டா பண்ணணும். இல்ல ஷூட் பண்ணி இதோட போட்டுரும். ஆமா ஆமா. 4 o'clock போகணும். அப்பதான் ம் ம் 4 to 6 தான் அது பிக் டைம். அந்த இது ம் ம். அந்த ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய தெரு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேராவது இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கும். குறிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ப்ரொஃபசர்ஸ் இவங்க தான். அந்த மெட்ரோ இருக்கும். அதுலேருந்து எல்லாம் நேரா அங்க வருவாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அதை இதே போட்டாங்களே ரோடு இது உள்ளே வண்டிலாம் போக முடியாது நீங்க. ம், அந்த ம். மாதிரி ஓ ஒரு பேரியரே போட்டு வச்சுட்டாங்க இந்த இந்த ரம்ஜான் மாசத்துல மட்டும். இப்போ அந்த ரொம்ப நாளா ஒரு கேள்வி சார். இந்த ஹலால் அப்படிங்கிறது என்ன? ஹலால்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு உயிரை நம்ம அத இது பண்ணி மாய்த்து இது பண்றோம் இல்லையா? இப்போ ஒரு வேற சில பேர் வந்து அத எப்படி அத நம்ப அந்த உயிரை இது பண்றோன்றது தான். வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ ஹலால் முறையில் செய்யப்படும்போது, அந்த வலி வந்து அந்த உயிருக்கு பிராணிக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் செய்வது ஒரு முறை. 2வது இந்த மாரி பண்ணும்போது அதுல இருக்கிற பிளட் வந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்துரும். ஓ கம்ப்ளீட்டா வெளிய வந்துரும். அந்த பிளட்ன்றது ஒரு இது கூட இல்லாம வெளிய எடுத்துருவாங்க. இப்போ வேறு முறையில அத இது பண்ணும்போது, அந்த பிளட் உள்ள இருக்கும். அதோட வலி இருக்கு இல்லையா? அந்த வலி வந்து உடல் முழுக்க தெரிஞ்சிரும் அந்த இதுக்கு. ஓ அப்போ அதோட இறுகி அதோட தன்மை மாறுது அந்த இது. ம், ம், ம். சயின்டிஃபிக்கா ஒரு சயின்டிஃபிக்கா இது ஒரு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயம் தான். ம், அதுல வந்து பிளட் வந்து ஸ்டக் ஆயிடும். அந்த இதுல நார்மல் வேற மாரி பண்ணும்போது. ம், இதுல ம், கம்ப்ளீட்டா பிளட் வெளிய வந்துரும். ம், ம், இந்த ம். மாரி தான். பட் அது என்னமோ வேற மாரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வந்து இப்போ சமீபத்துல கூட அந்த ராமசீனிவாசன் கூட ஒரு ஹோட்டல்ல ம். போய் இந்த ஹலால் உணவை இஸ்லாமியர்களுக்கானது நாங்க ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற கேட்டாரு. ம். இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அவரு என்னன்றது தெரியல. ஒரு மத ரீதியா பார்க்குறாரு தவிர, மத ரீதிக்கு அப்பாற்பட்டு இது வந்து ஒரு ஹைஜீனிக்
அந்த மாதிரி ஒரு ம், ஒரு ம், ம். நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த ரமலான் நாட்ல நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே, ம். விடைபெறுகிற ரமலானை ஆமா, வந்து ஆமா. பிரிய மனமில்லாமல் ஆமா, ஆமா, நீங்க ஒரு ஆமா. ஆல்பம் ஒண்ணு பண்ணியிருக்கீங்க. ஆ, ஆ. இந்த ஆண்டு அத என்ன பண்றதுக்கு என்ன பிளான் எதுவும் உண்டா? அதுக்கு தான் இந்த ஆல்பம் பண்ணிட்டேனே நான் அப்போ. ம், ம், இந்த ம். இது ரமலான்ன்றது எப்படி எவ்வளோ ஒரு சிறப்பான மாதம், அதுல என்னென்ன விஷயங்கள் அது ரொம்ப நடக்குதுன்றத உருக்கமா இருந்தது. அந்த அ, ஃபைனல் அ, எடுக்கிற அ, அந்த ஆமா, பையன் வந்து ஆமா. வேற்று மதத்து வீட்டுக்கு போறாரு. அவரு வயசானவரு. அவரு டென்ஷன் ஆவுறாரு. என்ன லேட் ஆயிட்டு இருக்குன்ற மாரி அவருக்கு தெரியாது. இவரு ஒரு இஸ்லாமியர் இதுன்னு. ஆக்சுவலா அந்த ஃபுட் குடுக்குற இடத்துல லேட் ஆயிடுச்சு. இந்த இந்த பையன் வந்து இப்போ ஃபுட் குடுக்குறதா, இல்ல கரெக்ட் டைம்ல நோன்பு தொறக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த கட்டாயம் வேற இருக்கு. ஓ! கரெக்ட்டா அந்த டைம்ல தான் அந்த ஆர்டர் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ அத குடுக்குறதா, இல்ல என்ன பண்றதுன்ற ஒரு யோசனை வந்துருது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் நோன்பு தொறக்காம அங்க குடுக்க போறான். பட் அவங்களுக்கு அது லேட் ஆயிடுச்சுன்றது ம், அவங்களுடைய வியூல இருந்து. ம், அவரு ஃபுல்லா டென்ஷன் ஆவுறாரு. இந்த மாரி பசங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா தான் அப்படின்ற மாரி அவரு போறாரு. அப்போ அதுக்குள்ள இந்த பையனுக்கு ஃபோன் வருது. அவங்களோட அம்மா வந்து "அப்துல் நோன்பு தொறந்துட்டியான்னு?" கேட்குறாங்க. இல்லம்மான்னோனே டக்குன்னு இவங்க பார்க்குறாங்க. ஓ! நோன்பு இருக்கிறான் நம்ப அப்படின்ற மாரி. உடனே ஒரு அடுத்த இது பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள உள்ள வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு, தட்டுல வந்து பேரிச்சம்பழமும், ஜூஸும் குடுக்குறாங்க. "ஃபர்ஸ்ட்டு நோன்பு தொற" அப்படின்ட்டு. இந்த இவ்ளோ டென்ஷனா இருந்தவரு, அந்த எப்படி நோன்பு இருக்கன்னோனே அவரு உணர்ந்திருக்காருன்றது தான் இதுல சொல்ல வரேன். ம், ஸோ அனைத்து மதத்தினரும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குன்றது தான் இந்த கதையோட இது. ம், ம், அதான் நெறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்கன்றது தான் ஒரு கண்ணீர் அறியாம வந்துருச்சுன்றது தான் இந்த ம், இதுல ம், இருந்து ம், சொல்ல வந்தது. அதுல ஒரு டயலாக் கூட நாங்களும் சின்ன வயசுல ட்ரிப்ளிகன்ல தான்ப்பா இருந்தோம். ஸோ அவங்களுக்கு அந்த முஸ்லிம்களோட பழகியிருந்தா, இந்த நோன்பு இது எங்களோட அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா தெரியும். ம், ம். எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நம்மள சொல்லுவாங்க அவங்க. "ஏய் என்ன நீ இப்படி பண்ற, இது பண்றன்ட்டுன்னு." அதுதான் ஒரு இங்க இருக்கிற மக்களுக்கு ம், ஒண்ணுக்குள்ள ம். ஒண்ணா இருக்கிறதுன்றதுக்கு அதுதான். மதுரையுடைய அழகர் கோயில் திருவிழாங்கிறதே வந்து சித்திரை திருவிழாங்கிறப்போ வரப்போகுது. அந்த ம். சித்திரை திருவிழாங்கிறதே வந்து ம். இதுல பாதி இது இஸ்லாமியர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அதுல. ம். 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 அவங்க வந்து அழகர வந்து ஓகே, ஓகே. வரவேற்கிறதும் ம். சரி, ம். அவங்க பக்தர்களுக்கு வந்து வெயில்ல அவங்க ம். ம். கஷ்டப்படக்கூடாதுன்னு பழங்கள் யா, குடுக்குறதும் யா, சரி, யா, மோர் யா. குடுக்குறதும் சரி, ம். இது ம். எல்லாமே வந்து இந்த ம். சித்திரை திருவிழா அப்படிங்கிறதே மதுரையில குறிப்பா நான் யா, சொல்றது, யா. ஓகே, அது ஓகே. ஒரு பெரிய இஸ்லாமியர்களும், இந்துக்களும் சேர்ந்து ம். கொண்டாடுற ஒரு இது. இது நீங்க எப்படி கண்டிப்பா. பார்க்குறீங்க? ஆமா. இதுதானங்க எல்லாமே. ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தது தான். இப்போ சமீபமா தான் எல்லாரும் இந்த பல வேற்றுமைகள் இருக்கே தவிர, மனதளவில் எல்லாரும் ஒண்ணா தான் இருக்காங்கன்றது. இப்ப நான் மொரீஷியஸ் போயிருந்தேன். ம். அங்க வந்து இந்த முருகருக்கான இது பண்டிகை வரும் இல்லையா? தைப்பூசம். தைப்பூசம். தைப்பூசம்ன்றது மொரீஷியஸ்ல அவ்ளோ ஃபேமஸா அந்த இது. ம், ம். அதாவது ஒரே பண்டிகை தான் பெரிய பண்டிகைன்னா தைப்பூசம் தான் அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். ஒரு இந்தாண்ட ஒரு 4 கிலோமீட்டரு 4 10 சம்திங் சரியா எனக்கு தெரியல. ஒரு சின்ன இதுதான். ஒரு 1 ஹவர்ல அந்த ஊரே சுத்திர்லாம். நான் அவ்வளோதான் இருக்கு. அந்த இங்கேருந்து அந்த ஃபுல் இது நடந்து போவாங்களாம். தைப்பூசத்து அன்னைக்கு அந்த காவடி எடுத்துக்கிட்டு போவாங்களாம். இது போகும்போது ஃபுல்லாவே வழி நெடுக்க முஸ்லிம்கள் தான் நின்னு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ம், ம். தண்ணியும், அவங்களுக்கு ஆகாரமும், அவங்க ம். கீழ நடந்து போறதுக்கு தண்ணி போடுற அந்த சூடு தெரியாம இருக்கிறதுக்கு, அவ்ளோ இதா இருப்பாங்களாம் அங்க. ம், ம், ஸோ ம். இப்படி தான் இருந்திருக்கு. பாரம்பரியமா காலங்கள்ல அதெல்லாம் எப்போத்த வரலாறு. 400, 500 வருடங்களுக்கு ஆமா. முன்னாடியே வரலாறு இது. அப்ப இருந்து எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ம். மத ஒற்றுமைக்கும் ஒரு பெரிய ம். ம். அடையாளமா மாறிக்கிட்டு வருது. இன்னும் இது நாள் போக போக இந்த ம். இஸ்லாமியர், இந்துக்களுடைய ஒற்றுமைய அடையாளத்தப்படுத்துற மாரி நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. திடீர்னு திருப்பரங்குன்றம் முருகனுக்கும், அங்க உள்ள தர்கா கோயிலையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சைய கிளப்பிட்டாங்க. ம். இத கேள்விப்பட்டோனே நீங்க என்ன நினைச்சீங்க? அதான் இது ஒரு என்ன சொல்றது இது சிலரால் உருவாக்கப்படுகின்ற இது. பட் சிலரால் உருவாக்கப்பட்டாலும் பலரால் அது ஏற்றுக்கொள்ளவில்லைன்றது தான் பார்க்குறேன். இது அங்க வந்து அந்த மண்ணுல நடக்காது அப்படிங்கிறது. ஆமா, ஆமா. அந்த மண்ல எந்த மண்லயும் நடக்காது. உங்களுடைய திரைப்பட பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அஃப்கோர்ஸ் என்னோடது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ 2 படங்கள் போயிட்டுருக்கு. அதில வந்து பேலகண்டம்னு சொல்லி ஒரு படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. அந்த ஒரு ம். படம் வருது. தங்க விநாயகம் அந்த 2 படங்கள் இருக்கு. இது இல்லாம புது படங்கள்
கம்போசிங் போயிட்டுருக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். பட் இந்த ரமதான் பற்றி குறிப்பா அந்த விஷயங்கள நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி.